என்ன கம்ப்ளீட் பாஸ்ட். இப்போ வந்து எந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆன் பண்ணிடுறோம், அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒலி அலைகளையோ கேமராவாக இருந்ததுன்னா காட்சிகளையோ அப்படியே வாங்கி 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 மொமெண்ட் அது டிஜிட்டலாவோ எப்படியோ வந்து கண்டினியூஸாக பதிச்சுட்டே இருக்குது. காட்சி முன்னாடி இல்லாட்டி கூட அது பதிக்கும். கண்ணாடிக்கு முன்பக்கம் ஒரு பொருள் இல்லைன்னா கூட அந்த வெற்றிடத்தை கூட கண்ணாடி வந்து பிரதிபலிக்கும் இல்லையா? அதை போல இங்கே வந்து மனம்னு நம்ம சர்வசாதாரணமாக விவகரித்து கொண்டு இருக்கிற அந்த தன்மை வந்து பதிவுகளாலேயே கட்டப்பட்டது. அந்த பதிவுகளுக்கு ஒரு அதிபதியாக அகந்தைன்றது மனமாகவே, அகந்தையும் மனமும் வேற வேற இல்லை. மனமாகவே அகந்தை வந்து எழுந்து, மனம்ன்றது உள்ளுக்குள்ள விவகரிச்சுருக்கு, வெளியிலையும் போயிட்டு போயிட்டு வருது. புத்தின்றது உள்ளுக்குள்ள நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் எனக்கே தான் தெரியும். அது வேலை செய்யும் விதத்தில் வேறு வேறு வேறுகளை அதே மனமே பெறுகின்றது. அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து எனக்கு இது நல்லது, எனக்கு இது வேணும், இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு எல்லாம் நிச்சயிக்கும் பொழுது புத்தியாக செயல்படுகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கு வேண்டிய டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணும் பொழுது கண்ணு மூலமாகவும் காது மூலமாகவும் உடல் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் வெளியில போயிட்டு டேட்டா அத்தனையும் கலெக்ட் பண்ணும் பொழுது, அதனால்தான் மனம் வந்து உள்ளிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கும், வெளியிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கும். வெளியிலன்னா எப்படி? வெளியில புலன்கள் வழியாக வெளியில் அனுப்பும், வெளியே தள்ளும். தான் நாட்டம் கொண்டு அதை அடைவதற்கு அடுத்த ராத்திரியும் கூட பார்க்காம குழந்தை வந்து அழுது அடம் பிடிச்சு கடைக்கு போய் இதை வாங்கி கொடுன்னு ராத்திரியில கூட அழுது அடம் பிடிக்குமா இல்லையா? பிடிவாதம். அதை போல நாம் எல்லாருமே இந்த பிடிவாத குணங்கள், நிறைய நாட்டங்கள், அந்த பதிவுகளை உண்மையாக்குற மாதிரி வந்து மனம் வந்து என்ன பண்றது, வெளியிலேயும் இதே உடலை இயக்கி வெளியிலேந்து அந்த டேட்டாவான அந்த காட்சிகள் மூலமாகவும் சத்தங்கள் ஒலிகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் சுட்டறிவாக பதிக்கப்பட்ட அத்தனை நினைவுகளையும் செயலாக்கம் பண்றதுக்கு உள்ளலையும் வெளிலையும் அது அலையிறது மனம். புத்தி வந்து உள்ளேயே வந்து அதை அடையறதுக்கு, அதை அடைஞ்சா அதை அடைந்தவன்றவன் வந்து மேலானவன் மாதிரியும், இதுல ஆன்மீக தேடல் கூட எல்லாமுமே இங்க அடக்கும். அதனால்தான் மனம் இல்லாத ஒரு இதுவே இல்லை. மனம்ன்ற ஒரு பொருளே இல்லை. தேடினா பொருளே இல்லாம போயிடுறது. அந்த தேடுறதுக்கு தான் பண்றது பேர் விசாரம்னு பேரு. விசாரம்னா என்ன? என்கொயரி, கெட்டிங் பேக் டு யுவர் சோர்ஸ். ஃபுல்லி சயின்டிபிக். அது சந்தேகமற விஞ்ஞானம். இது அகங்காரம்ன்றத நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அது எப்படின்னா, எண்ணங்கள் மூலமா பதிஞ்சத எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். ஒரு பெண்ணை வந்து ஒரு பையன் பார்த்து மோகம் கொள்றான்னு வச்சுக்கோங்க, காதல் வயப்படுறான்னு வச்சுக்கோங்க, எப்படி புத்தி வந்து துரு 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 துருன்னு வேலை பண்றது, என்னென்னலாம் பிளான் பண்ண வைக்கிறது. அதாவது வந்து அந்த காட்சியாகவே, அந்த பெண்ணாகவே அந்த மனம் தன்னை வியாபித்து இரண்டரை கலந்து விடுகிறது. இப்படி பதிவுகளால கட்டப்பட்டது. இது எல்லாமுமே வந்து சப்அட்டாமிக் லெவல் எல்லாம் கீழே தாண்டி நடக்கிறது. நான் விஞ்ஞானம்னு ஏன் சொல்லிட்டே இருக்கேன்?
இது வந்து சப்அட்டாமிக் லெவல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் வந்து ஆன்மீகம் ஆரம்பிக்கிற இடமே விஞ்ஞானத்தினுடைய எல்லையில ஆன்மீகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இங்க. ஆன்மீகம் ஆரம்பிக்கப்படணும்னா, அதாவது தன்னைத்தானே ஒருத்தன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா, தான் யாருன்றதை தேட ஆரம்பிக்கணும்னாலே ஓரளவுக்கு முந்தைய ஜென்மங்கள்ல எல்லாத்தையுமே முடிச்சிருப்பான். முடிக்கலன்னா திருப்பி அதுல இன்வால்வ்டா வந்து வேகம், வெறி, மோகம் கொண்டு அலைந்து கொண்டிருப்பான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் வந்து இதை கேட்கலைன்னாலே, இப்பவே இந்த சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் கேட்க போறாங்க? ஆனா கேட்கிறவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தி குகைக்குள்ள இருக்கிற ஆன்ம குரு தானே வந்து அதை வழி செலுத்தி, கேளு, உன்னை பத்திய பேச்சு இது, உன்னுடைய கட்டமைப்பு, உன்னுடைய இன்விசிபிள் சப்அட்டாமிக் போர்சஸுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு தன்மையை பத்திய, நான் என்ற அமைப்பை பத்திய ஒரு பேருண்மைகள், நீ உன்னை பத்தி கேட்கிற, நீ உன்னை பார்க்கறதுக்கு இதை கேட்கிற இந்த சத்சங்கத்தை அப்படின்னு பாக்கியம் பண்ணியிருந்தாதானே அவங்கள திரும்ப வைக்கிறது. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சாதானே. இப்போ அடைய வேண்டிய பொருள் நானே அப்படின்னு தெரியறதே பெரிய பெரிய பாக்கியமாச்சே. ஃபர்ஸ்ட் வந்து லட்சியத்திற்கு வந்து ஒரு பர்பஸ் கிடைக்கணும்ல, அதனுடைய மகத்துவம் தானே அதனோட பர்பஸா இருக்க முடியும். நான் வாங்குற பொருள் வந்து த பெஸ்ட் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு எவ்வளோ டைம் வேணா செலவழிப்பேன், எவ்வளோ எனர்ஜி வேணா செலவழிப்பேன், எவ்வளோ பணம் கூட செலவழிப்பேன், அந்த பொருள் எனக்கு வேணும். அதுதான் வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் விச் ஐ டிசையர் டு பை, இல்லையா? அதே போல தான்ன்றதே, அதை தான் வந்து இங்க ரமண மகரிஷி வந்து அப்பேற்பட்ட பொருள் பண்ணி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதை தூக்கி கொடுக்குறாரு, மகத்துவத்தை. நீன்ற எல்லோரும் அண்டசராசரம் பூரா வியாபித்திருப்பதே ஆன்ம பொருள் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு அவர். புராணங்கள், உபநிடதங்கள், வேதங்கள், மற்ற ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லப்படுற எல்லா மதத்திலும் இருக்க எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் கூட இதை தெரிவிச்சுட்டே இருக்கு. ஆனாலும் ரொம்ப பின் பாயிண்டடா நீதான் அது, அதை எடுத்து எடுத்து விளக்கி இருக்காரு. எடுத்து எடுத்து தான். இப்போ 3 செய்யுள்கள் பார்த்தோம், 9, 10, 11. ஒண்ணுத்துல வந்து அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டு அவ்வறியாமை இன்றாகும், அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கென்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே. முதலாம் தன்னைன்னு முடிக்கிறார் அந்த இடத்துல. முதலாம் தன்னை அறியும், எல்லாத்துக்கும் மூலமே நீதான் அப்படின்னு தான் தன்னை பொருள்ல கொண்டு போய் முடிக்கிறது தான் அங்க வந்து ரமண மகரிஷி அப்பேற்பட்ட ஆன்ம சாதகத்துக்கு வழிமுறையும் மெருகேற்றி அந்த லட்சியத்தையும் அந்த பொருளோட கனத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து அப்படியே வச்சு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பார், நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு அந்த முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுறார் அவர். எல்லாமே தான் தன்னை தன்னால். அதுக்கு அடுத்த பாட்டு என்ன பண்ணோம், அறிவுறும் தன்னை அறியாது அயலை. அதுலயும் பாத்தீங்கன்னா தன்னை, முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவுன்னு முதல் பாட்டு. அதுக்கப்புறம் 10வது பாட்டு, அது 11வது பாட்டு, அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமையன்றி அறிவு. அறிவு அயல் ஆதாரம் தன்னை அறிய. அறிவுக்கும் அயலுக்கும், அறிவுன்னா அங்க சுட்டறிவு, அயல்னா சுட்டறிவு மூலமாக வெளிப்படுற அனைத்தும் இந்த உலகத்திலேருந்து எல்லாமே. தன்னை அறிய அறிவு அறியாமை அரும்ன்றார். இது 3வது பாட்டு. அதே அறிவு அறிவு அறிவுன்னு சித் பொருள், சமஸ்கிருதத்துல சித் அப்படின்றோம். சின்மயம் வியாபியத் சர்வம், இது சித் பொருளை பத்தி சொல்றார். இது என்னன்னு பார்ப்போம். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவாகாது. அதாவது வந்து டு நோ
டு ரியலைஸ், டு கெட், டு சீக், டு பி, டு அரைவ், என்ன வேணா போட்டுக்கோங்க. அந்த 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 ப்ரொபோசிஷனே கிடையாது. தட் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் தட் இஸ் நாட் த வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த ஏரியாலே கிடையாது, சுட்டறிவிலே கிடையாது. இது எல்லாம் விழிப்பு நிலையில வந்தவனே இஸ் காட் இன் திஸ் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் டு பிகம், டு பி, டு அரைவ், டு நோ, டு கெட். உயிரினங்கள் அனைத்தையுமே நீங்க பாருங்களேன், அனைத்தையும் பாருங்க. சூரியன்லேருந்து நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாம் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒளி வந்துட்டே இருக்கு, உஷ்ணமும் வந்துட்டு இருக்கு, ஒளியும் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் டு பி, பீயிங், பிகமிங் நடந்துட்டே இருக்கு. இட் இஸ் எக்ஸ்பெண்டிங் இட்ஸ் எனர்ஜி. இல்லையா? ஒரு எறும்பை எடுத்துக்கோங்க, ஒரு புல்லை எடுத்துக்கோங்க. தாவரங்கள் அனைத்தும் தொடர்ந்து 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 தோன்றி இருந்து மறைகின்றன. அந்த மறைதல் கூட அதனுடைய எசன்ஸ், அது அதில் போய் கலந்து திருப்பி உரமாக ஆகி, அந்த உரம் திருப்பி இதே மண்ணுக்குள்ள காற்றோட கலந்து, ஒளியுடன் கலந்து, உஷ்ணத்துடன் கலந்து, நீருடன் கலந்து, அந்த பஞ்ச இதோட கலந்து திருப்பி வேற எதுக்கோ ஒரு சாரமா வந்துட்டே இருக்கு. இப்படி இங்க பிரபஞ்சம் பூரா டு பிகம்ன்றது நம்ம கிட்ட யாராவது ஒரு க்ஷணம் கான்சியஸா எண்ணங்களற்று இருக்க திரும்ப ஆரம்பிக்கிற வழிமுறைக்கு தான் விசாரம்னே பேரு. அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தையே கான்சியஸா ஆரம்பிக்கணும். அதுல அற்புதங்கள் அது இதுன்னு என்னென்னமோ கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஓப்பன் மைண்டோட. ஓப்பன் மைண்ட்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ட்ரூவா அந்த மைண்டை எம்டி பண்ற மாதிரி வச்சுட்டு ஆரம்பிக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, லெட் மீ லிசன். இந்த மூமெண்ட்டை என்னையே நான் உள்ள கூர்ந்து பார்க்கிறேன், கேட்கிறேன், கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது பேர் தான் ஓப்பன் மைண்டு. எங்கேயுமே எந்த கன்க்ளூஷன்ஸும் கிடையாது. பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறதில்ல. அந்த மாதிரி அணுகுமுறை பேர் தான் ஓப்பன் மைண்டட் அப்ரோச். ஓப்பன்னஸ். One is living in openness. One approaches everything in openness. One approaches everything with an open mind. கேட்டகரிக்கெல்லாம் முதல் லைன்ல சுட்டறிவுன்றது உண்மை அறிவு இல்லப்பா. உண்மை அறிவுல இந்த மாதிரி ஒரு தனித்த அகந்தையே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல எந்த புள்ளியிலையும் நான், என்னை, என்னால், என்னோடுன்றதுக்கு எதுக்குமே தெரியாது. 5 அறிவு மிருகங்களுக்கு கூட தெரியாது. 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு கூட. அதனாலதான் அந்தந்த உணர்ச்சி, அதுகளுக்கு போட்டி உணர்ச்சி இருக்கா, பொறாமை உணர்ச்சி இருக்கா, இனவிருத்தி செய்யும் உணர்ச்சி இருக்கா, அந்த உணர்ச்சி முடிஞ்ச உடனே அவைகள் தாங்களா அப்படி ஆட்பட்டோன்னு தெரியாம அடுத்த மொமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த மொமெண்ட், அடுத்த மொமெண்ட், அடுத்த மொமெண்ட் வித்தவுட் ஏ சென்டர். அதனாலதான் அங்க அகந்தை கெட்டிப்படலை. அகந்தை கெட்டிப்பட்டு அது உடைக்கப்பட வேண்டும். அதுதான் இங்க ஒரு பெரிய ட்ரிப். இது இந்த பெரிய ட்ரிப்பு ஏன் இருக்குன்னு, அதாவது மாயைக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு லீலை மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆரம்பம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா முடிவு உண்டு. மாயைக்கு ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. அவித்தைக்கு ஆதி கிடையாது. நான் எப்ப இப்படி மயங்கினேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
மயங்கினதுனால தான் நீ வந்து காலம் கடந்து லேட்டா வந்து சேர்ந்த. ஒண்ணுமே இல்லை, அட்ரஸை கேட்கக்கூடாதுன்னு அகம்பாவமா நான் நினைச்சேன் வச்சுங்க,